தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அனைத்து வசதிகளுடன் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் திறக்கப்பட்டுள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம். வணக்கம் ராம்ஜி, கூடுதல் விவரம் என்ன? சென்னை கிளாம்பாக்கத்தில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து தென் மாவட்டத்திற்கு செல்லும் அனைத்து தனியார் பேருந்துகளும் இயக்கப்பட வேண்டும் என்று ஜனவரி 24ஆம் தேதி அன்று போக்குவரத்துறை ஆணையர் உத்தரவு பிறப்பித்தார்கள். இந்த உத்தரவை எதிர்த்து தனியார் பேருந்து நிறுவனம் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவானது இன்று நீதிபதி RN மஞ்சுளா முன்பு இன்று விசாரணை கொண்டது. இதுல மனுதாரர் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்கவும் அனுமதி அளிக்க வேண்டும் என நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்தார்கள். இதற்கு பதிலளித்த அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் கோயம்பேட்டில் பேருந்துகளை நிறுத்தி வைக்க அனுமதிக்கப்படும் என தெரிவித்தார். மற்ற கோரிக்கைகளை குறித்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் அரசு தலைமை வழக்கறிஞர் வாதங்களை வைத்தார்கள். மேலும் அவர் 400 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உணவகங்கள், இலவச மருந்துகள், பெண்களுக்கான பிரத்யேக வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அரசு தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையின் போது குறிப்பிட்டார்கள். மேலும் தூரத்தை தவிர வேறு எந்த அவசியமும் இல்லை எனவும் நீதிமன்றத்தை விளக்கம் அளித்த அரசு தலைமை வழக்கறிஞர் கிளாம்பாக்கத்திலிருந்து மக்கள் வசதிக்காக சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளுக்கு மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த பிரச்சனையில் சுமூக தீர்வு காணும் வரை சனிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் நீதிமன்றத்தை அரசு தலைமை வழக்கறிஞர் உத்தரவாதம் அளித்தார்கள். இதனையடுத்து இந்த விவகாரத்தில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி அதன் விவரங்களை நீதிமன்றம் தெரிவிக்குமாறு நீதிபதி RN மஞ்சுளா தெரிவித்து, மேலும் அவர் இந்த வழக்குல எதிர்காலத்துல கருத்தில் கொண்டு அனைத்து வசதிகளுடன் கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டுள்ளதற்கு தமிழ்நாடு அரசை பாராட்டுவதாக நீதிமன்றத்தில் நீதிபதி RN மஞ்சுளா தெரிவித்தார். இந்த திட்டம் வந்தாலும் அதில் எதுவும் குறையை இருப்பதை தவிர்க்க முடியாது என்றும் எல்லாத்துக்கும் குறையே சொல்வார்கள் என்றும் நீதிபதி இந்த வழக்குல அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்காங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ராம்ஜி.